அப்புறம் வேளாங்கண்ணி போயிட்டு வர்றப்ப எங்கள் வீட்டில் இந்த ஹோட்டல் புதுசாக இருக்குது, இங்கே சாப்பிட்டே ஆகணும்னு ஒத்த கால் நின்னாங்க. லாப்ஸ்டர் தான், தந்தூரி லாப்ஸ்டர் வாங்கியிருந்தோம். 1800 ருபீஸ் நேர் வந்துச்சு. 4 பீஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொட்டி அதுக்கு வச்சுருந்தா நம்ம செட்டிநாடு கிரேவி எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இவங்க இதில் ரொம்ப அத்தன்டிக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ் என்னன்னு சொன்னோம்னா, அது அவங்களோட அந்த சிக்கன் சூப் தான். நாங்கள் காலி பண்ணிட்டோம் கண்ண நேரத்தில். என் பொண்ணு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு அதுக்கிட்டு இருந்துச்சு, அது கொடுத்தோம். அது சாட்டிஸ்ஃபையாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, நாட்டுக்கோழி சூப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதை ரோட்டுக்காட்டு சைடில் தான் இந்த மாதிரி டேஸ்ட்டில் குடிச்சிருப்போம். நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஹோட்டலில் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேளாங்கண்ணி நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா காரைக்காலில் இந்த ஹோட்டல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசனபிள் ரேட்டுக்கு நமக்கு நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவே 5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் கொடுத்துருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வயிற்றுக்கோ எதுக்குமோ எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருந்துச்சு ஆம்பியன்ஸு. புதுசாக தொடங்கியிருக்காங்க போல அந்த ஹோட்டலு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் என் ரேட்டிங் கரெக்டாக இல்லையா அப்படின்னு. தேங்க்யூ. பாய்.